ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா 2 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துக்கிறேன். பெரிய வெங்காயமா இருந்தா 1 போதுங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா 1/2 கிலோ பன்னீர். நான் அதுல பாதி தான் இப்ப செய்ய போறேன். நீங்க கட் பண்ணும் போது ஓரளவுக்கு ஈக்குவலா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் உருகுனதுக்கு அப்புறம் இந்த பன்னீரை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நெய்யில போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது இன்னும் சாஃப்டா இருக்கும். அந்த நெய்யோட ஃபிளேவர் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்சிடலாம் தனியா. நம்ம அரிஞ்சு வச்சிருந்தால வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுல இருக்க நெய்யே போதுமான அளவு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 10 பீசஸ் போல முந்திரியை இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் ஜூஸி ஆகணும். தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடலாம். அதே கடாயில கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு பட்டை, லவங்கம், இலை, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒன்று கொஞ்சம் வேணும்னா கூட 2 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தனி மிளகாத்தூள் பதிலாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நம்ம கொதிச்சு வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டோன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சப்பாத்திக்கு, ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க.